ஆண்டவர் இரட்சகருமான இயேசுவின் நாமத்தில் ஜூலை மாதத்திலே உங்களை சந்திப்பது மிகவும் சந்தோஷமான ஒரு காரியம். குஜராத்தில் இருந்து ஆண்டவருடைய வார்த்தை உங்களுக்கு நான் கொடுக்கிறேன். காலை முழுவதும் மிஷினரிகளுக்கான ஒரு கூடுகை இருந்தது. அதிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்க தேவன் கிருபை செய்தார். கடந்த நாட்களிலே விஜயவாடாவிலே 3 திருச்சபைகளிலே ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கவும், அதைத் தொடர்ந்து ஒரிஷாவிலே 3 கிராமங்களிலே போய் கூட்டங்கள் நடத்தவும், 2 கிராமங்களிலே ஆலயம் கட்ட அஸ்திபாரமிடவும், அதைத் தொடர்ந்து விசாகப்பட்டினத்திலே 7 மணி நேர ஜெபத்தில் பங்கு பெறவும், அதைத் தொடர்ந்து இந்த குஜராத், மத்திய பிரதேசம், ராஜஸ்தான் மத்தியிலே கர்த்தருக்காக ஊழியம் செய்கிற சாலம் ஊழியத்தில் உள்ள சுமார் 600க்கும் மேற்பட்ட மிஷினரிகளுக்காக ஆண்டவருடைய வார்த்தையை கொடுக்கவும் தேவன் என்னை கொண்டு வந்திருக்கிறார். இந்த நீண்ட பிரயாணங்கள் எல்லாம் ஆண்டவர் கிருபை என்னோடு இருந்ததை நான் உணர முடிந்தது. எனக்காக இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. போன மாதத்திலே நாம் ஜெபமே என் வாழ்வாகட்டும் என்ற ஒரு பாடலை வெளியிட்டோம். உண்மையிலே பீகாரில் பிரச்சனையின் நடுவே ஆண்டவர் கொடுத்த பாடலின் வரிகள் அது உண்மையிலே அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆசீர்வாதமாக இருந்ததாக அநேகர் சொல்லுகிறார்கள். தேவன் அவர்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய ஊழியத்தை தேவன் இம்மட்டு அதிசயமாய் நடத்தி வருகிறார். கண்மணிகளை காப்போம் என்கிற திட்டத்தை ஆரம்பித்து ஸ்கூல் காலேஜிலே கன்னியாகுமரி மாவட்டத்திலே ஆண்டவருடைய காரியத்தை நாம் செய்து கொண்டிருக்கிறோம். இதற்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். இதற்காக நாம் அதிகமாய் செலவு செய்கிறோம். மாதம் 3 லட்சம் வரைக்கும் செலவாகிறது. தினமும் ஒரு 10,000 ரூபா அதுக்கு நம்ம தேவை சந்திக்கப்பட வேண்டும். அதற்காக நாம் ஜெபிக்க வேண்டும். ஏன்னா நம்ம தான் ஆத்துமாக்களுக்காய் உத்தரவாதம் பண்ண வேண்டும். நம்ம தான் அழிகிற சமுதாயத்துக்காக திறப்பில் நிற்க வேண்டும். கடந்த மாதத்திலே ஒரு பட்டணத்திலே நான் செய்தி கொடுத்து முடிக்க ஒரு அம்மா வந்தாங்க. கண்ணீரோடு அழுதார்கள். என் புருஷன் குடிக்கிறான். எனக்கு 3 வாலிப பையங்க, 3 பேரும் போதை ஊசிக்கு அடிமைப்பட்டு எப்பவும் போதை போட்டுக்கிட்டே இருக்கானுங்க. எந்த வேலைக்கும் போகிறதில்லை. இந்த தாய் வடித்த கண்ணீர் பல நாட்கள் என் மனதை விட்டு நீங்கவில்லை. இன்னைக்கு பாருங்க, வாலிபர்கள் எளிதாய் ட்ரக்ஸுக்கு அடிமையாயிடுறாங்க. அதை தடுக்க தான் இந்த கண்மணிகளை காப்போம் திட்டம் ஸ்கூல்களில் நாம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். இதற்காக ஜெபிக்கிற ஆதரவாக இருக்கிற ஒவ்வொரு குடும்பத்தையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் பலதரப்பட்ட ஊழியங்களை நாம் ஆண்டவருடைய கிருபையை கொண்டு நிறைவேற்றி கொண்டிருக்கிறோம். நம்முடைய ஹிந்தி பைபிள் ஸ்கூல் நன்றாய் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. நியூ டிவி ஊழியங்கள் ஆண்டவருடைய கிருபையினால் போய் கொண்டிருக்கிறது. குடிநோய் விடுதலை முகாம் ஒரு மிகுந்த மாற்றங்களை சமுதாயத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறது. தொடர்ந்து நாம் கர்த்தருக்காக பல காரியங்களை செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம். பீகாரில் ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டிருக்கிறோம். கர்த்தர் சித்தமானால் இந்த மாதம் அது பிரதிஷ்டை செய்ய இருக்கிறோம். அந்த பீகார் ஆலய பிரதிஷ்டைக்காக பிரயாணத்துக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இந்த ஊழியத்தை ஜெபத்தினாலும் பொருளினாலும் தாங்குகிற சில குடும்பங்கள் இருக்கிறாங்க. அந்த குடும்பங்களை கர்த்தர் தலைக்க செய்வாராக, பெருக செய்வாராக. விசேஷமாய் இந்த வேர்ல்டு சமாதானத்தை இழந்து காணப்படுகிறது. நாட்டுக்கு நாடு யுத்தங்கள் பெருகி கொண்டிருக்கிறது. ஒரு பக்கம் ஆப்கானிஸ்தான், பாகிஸ்தான், ஒரு பக்கம் இஸ்ரேல், லெபனான், ஒரு பக்கம் ஈரான், அமெரிக்கா, உக்ரைன், ரஷ்யா, பல விதத்தில் இந்த உலகத்தின் சமாதானம் கெட்டுக்கொண்டிருக்கிறது. தயவு செய்து நீங்கள் உலக சமாதானத்துக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். வெனிசுலாவில் ஒரு பூமி அதிர்ச்சி வந்து இன்னும் பல ஆயிரம் பேரை மீட்க முடியல. அந்த கட்டட இடிபாடுகளுக்குள்ள அவங்கெல்லாம் சிக்கி கிடக்காங்க. அந்த கட்டடங்களை, அந்த இடிபாடுகளை அப்புறப்படுத்துவதற்கு எந்த ஒரு முகாந்திரமோ ஆதரவும் இல்லாத சூழ்நிலையில் அவங்க காணப்படுறாங்க. இப்படி உலக சமாதானத்துக்காக நீங்கள் ஜெபிக்கணும். தேச சட்டங்களுக்காக ஜெபிக்கணும். தேச சட்டங்கள் தேவ ஜனத்துக்கு அனுகூலமாக இருக்க நீங்கள் யாவரும் ஜெபிக்கணும். அதே போலவே விசேஷமாக நம்முடைய தமிழ்நாட்டில் ஒரு புதிய ஆட்சி வந்திருக்கிறது. அந்த ஆட்சியை ஆண்டவர் வழிநடத்த நல் ஆலோசனைக்காரர்களை புதிய முதலமைச்சருக்கு ஆண்டவர் கொடுக்க நீங்கள் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்தில் தரித்திருங்கள் என்று வேதம் சொல்லுது. வீணா டைம்களை ஸ்பெண்ட் பண்ணாதுங்க. வீணா செல்ஃபோனில் நேரத்தை போக்கடிக்காதுங்க.
நீங்க ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். இனி ஜெபத்தில் நம்ம தரித்திருக்காவிட்டால் நாம் வாழ்வது கடினம். ஜெபத்திலே நாம் தரித்திருக்காவிட்டால் பாருங்க, பூமி வெப்பமயமாகி கொண்டிருக்கிறது. ஏறக்குறைய 250 மாவட்டத்துக்கு மேல இந்த வருஷம் இந்தியாவில் மழை இருக்காதுங்கிறாங்க, வறட்சி உண்டாகுங்கிறாங்க, விளைச்செல்லாம் குறையுங்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஜெபம் ரொம்ப முக்கியம். ஆண்டவர் முகத்தை நம்ம தேடணும். ஆண்டவர் முகத்தை தேடாம நம்ம டைம் எல்லாம் நம்ம வேஸ்ட் பண்ணா ஒரு நாள்ல நம்ம பரிதவிக்க வேண்டியது இருக்கும், கலங்க வேண்டியது இருக்கும். அதனால இந்த ஜூலை மாதத்துல அதிகமாய் ஜெபத்தில் உறுதியாய் தரித்திருங்கள். சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. விசேஷமா அதிகாலை எழும்பி ஆண்டவர் முகத்தை தேடுங்க. கர்த்தர் எல்லா விதத்திலும் அவருடைய தயவையும் இரக்கத்தையும் நமக்கும் நம்முடைய குடும்பங்களுக்கும் தேவ ஜனங்களுக்கும் தேசத்துக்கும் ஆண்டவர் கட்டளையிடுவாராக. இந்த ஊழியத்துக்காய் ஜெபிக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. இந்த புதிய மாதத்திலும் ஆண்டவர் சமூகத்திலே நான் கொஞ்ச நேரம் இருந்தபோது மீகா 7:15 உள்ள வார்த்தையை ஆண்டவர் எனக்கு உணர்த்தினார். எல்லாருக்கும் அது தெரிந்த வார்த்தை தான், எல்லாருக்கும் தெரியும். மீகா 7:15, எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உங்களை அதிசயங்களை காண பண்ணுவேன். எகிப்திலிருந்து நீங்கள் புறப்பட்ட நாளிலே என்னென்ன அதிசயம் நடந்ததோ அதே போல உங்களுக்கும் நான் அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நம்முடைய தேவன் அதிசயமானவர், அவருடைய நாமம் அதிசயம். அவர்கள் எகிப்திலிருந்து புறப்பட்ட நாளிலே அற்புதமான அதிசயமான காரியங்களை கர்த்தர் செய்தார். யாத்திராகமம் 12:51 வாசிக்கும் போது அவர்களை தேவன் அந்த அடிமைத்தன வாழ்க்கையிலிருந்து அணி அணியாய் புறப்பட பண்ணினார். பார்வோனுடைய ஆளுகையிலிருந்து அவர்கள் தேவனுடைய ஆளுகைக்குள் வந்தார்கள். அதுதான் பெரிய அதிசயம். ஒரு காலம் இவங்க பார்வோனுடைய ஆளுகைக்குள்ளே இருந்தாங்க, பிசாசின் ஆளுகைக்குள்ளே இருந்தாங்க, பாவத்தின் ஆளுகைக்குள்ளே இருந்தாங்க. இப்போ பாருங்க, தேவனுடைய ஆளுகைக்குள் வருகிறார்கள். ஃபுல் கண்ட்ரோல் ஆண்டவர் தான். அவங்களுடைய எல்லா தேவைகளுக்கும் ஆண்டவர் தான் பொறுப்பு. அவங்களுடைய ஜீவனுக்கு ஆண்டவர் தான் பொறுப்பு. இதுதான் அதிசயம். நாம் தேவனுடைய ஆளுகைக்குள் வருவது ஒரு பெரிய அதிசயமாய் இருக்கிறது. அதற்காக நீங்கள் ஆண்டவரை ஸ்தோத்தரிக்க வேண்டும். அங்கு நம்ம பார்க்கும்போது கர்த்தர் தம்முடைய பலத்த கையினாலே அவர்களை புறப்பட பண்ணினார். பார்வோன் லேசில் விடமாட்டான். பார்வோனும் பலத்தவன், பிசாசு பலத்தவன், நம்மளை ஈஸியாக விடமாட்டான். ஆனாலும் பார்வோனுக்கு மேலே தேவனுடைய பலத்த கரம் இறங்கி வந்தது. அவருடைய ஓங்கிய புயம் அங்கு வெளிப்பட்டது. பார்வோனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. விட்டு ஆக வேண்டும் என்கிற சூழ்நிலைக்குள்ள பார்வோன் தள்ளப்பட்டான். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் தேவனுடைய ஆளுகைக்குள் இருப்பது ஒரு பெரிய அதிசயம். போன மாதம் இருந்ததை விட இந்த மாதம் ஆண்டுடைய பிரசன்னத்துக்குள்ளே, ஆண்டுடைய மகிமைக்குள்ளே, ஆண்டுடைய வல்லமைக்குள்ளே, ஆண்டுடைய வழி நடத்துதலுக்குள்ளே நீங்களும் உங்கள் குடும்பமும் பிள்ளைகளும் காணப்பட கர்த்தர் அதிகமாய் கிருபை செய்வாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அதுதான் ஒரு பெரிய அதிசயம். நாமும் நம்முடைய குடும்பமும் கர்த்தரை சேவிக்கவும், எகிப்தில் இருக்கிற வரைக்கும் அவங்க கர்த்தரை சேவிக்க முடியல. கர்த்தரை சேவிக்க பார்வோன் விடமாட்டான். பார்வோனை தான் அவங்க சேவித்து ஆகணும். ஆனால் தேவன் அந்த அட்மாஸ்பியரை மாத்துறார். தேவன் எப்பவும் நம்ம வாழ்க்கையில் ஒரு அட்மாஸ்பியரை மாற்றி கொடுப்பார். ஆச்சரியமாக இருக்கும். அந்த அட்மாஸ்பியர் எதுக்கு? ஆண்டவர் நீங்கள் அதிகமாக சேவிக்க. ஒரு நெருக்கமான அட்மாஸ்பியருக்குள்ளே இருக்கும்போது நீங்கள் ஆண்டவரை சேவிக்க முடியாது. ஒரு நல்ல வீட்டை ஆண்டவர் உங்களுக்கு கொடுப்பார். எதற்காக? அந்த வீட்டில் இருந்து நீங்கள் ஆண்டவரை துதிக்க, சேவிக்க ஆண்டவர் உங்களுக்கு ஒரு நல்ல விஸ்தாரமான வீட்டை கர்த்தர் கொடுப்பார். அதற்காக நீங்கள் ஆண்டவரை துதிக்க வேண்டும். இப்போ பாருங்க, இவங்களுக்கு பார்வோனின் சட்டங்கள் கிடையாது, எந்த சட்டங்களும் கிடையாது. ஒன்லி ஆண்டுடைய பிரமாணம், ஆண்டுடைய ஆளுகை, அதுதான் அவங்களுக்குள்ளே காணப்பட்டது. ஆண்டவர் உங்களை எகிப்தில் இருந்து அதிசயமாய் புறப்பட பண்ணுகிறவராய் இருக்கிறார். எகிப்துங்கும் போது சாத்தானின் அதிகாரம், எகிப்துங்கும் போது பாவம், இதுல இருந்தெல்லாம் ஆண்டவர் நம்மளை புறப்பட பண்ணுகிறார். அவர்கள் எப்படி புறப்பட்டாங்க? ஆர்ப்பரிப்போடு, ஆரவாரத்தோடு, சந்தோஷத்தோடு, ஆடல் பாடலோடு புறப்பட்டார்கள். இந்த மாதத்திலும் சில அடிமைத்தனங்களை, சில போராட்டங்களை தேவன் உங்களை எல்லையை விட்டு விலக்குவார்.
ஹல்லேலூயா. தேவனுடைய ஆளுகைக்குள்ளே நீங்கள் கடந்து வருவீர்கள். அதற்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்னொரு அற்புதம் அதிசயம் என்னன்னா, யாத்திராகமம் 12:36 ஒரு ஃபைனான்சியல் பிளெஸிங்கை கர்த்தர் கொடுக்கிறார். எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. எகிப்தியர் கண்களில் தயவு கிடைக்க பண்ணினார். எகிப்தியர் கண்கள் எல்லாம் தயவு கிடைக்காது. ரொம்ப ஹார்டான மக்கள், தயவே செய்ய மாட்டாங்க. 10 பைசா வாங்க முடியாது. ஆனா ஆண்டவர் என்ன செய்தாரா? தயவு கிடைக்க பண்ணினார். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்நியர் கண்களில் கூட தேவன் தயவை கிடைக்க பண்ணுகிறார். அதுதான் ஒரு அதிசயம். நம்ம சர்ச் குடும்பத்துக்கு சபைக்கு வருகிற ஒரு குடும்பம் இருக்கிறாங்க. அந்த மகன் ஒரு இடத்துல கடை வச்சு தொழில் செய்கிறாரு. தொழில் நல்லா வரும்போது அந்த ஓனருக்கு பொறாம வந்துச்சு. இடத்த காலி பண்ணுப்பா, நான் கடை வைக்க போறேன்ட்டார். வேற என்ன செய்யணும்னு தெரியல. என்ன செய்யணும்னு அந்த தம்பி குழம்பி கொண்டு இருக்கும்போது அந்த தாயார் வந்து ஜெபித்தார். அதே ஊர்ல இருக்கிற ஒரு கடினமான மனுஷன், யாருக்கு இறங்காத மனுஷன், இந்த தம்பியை கூப்பிட்டு, என்னப்பா கடை காலி பண்ண சொல்றானா? என் இடம் இருக்குது, அதை நான் தாரேன், கடையை அங்கே கட்டு, கடையை அங்கே போடு, நடத்து. இப்போ அங்கே தான் அவர் கடை நடத்தி கொண்டு இருக்கிறார். அந்த ஊரே ஆச்சரியப்படுது. எப்படிப்பா உனக்கு மட்டும் இந்த இடத்த கொடுத்தான்? அதுதான் கர்த்தர் செய்கிற தயவு. கைகளை உயர்த்தி ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த மாதத்திலே தேவ தயவு அதிகமாய் உங்களுக்கு வெளிப்படும். ஆச்சரியமா அது இருக்கும். கை நிறைய அவங்ககிட்ட எம்டியா தான் இருந்தாங்க, ஒரு பைசா கிடையாது. ஆனால் எகிப்திலிருந்து புறப்படும் போது திரளான ஆடுகளோடும் மாடுகளோடும் வெள்ளியோடும் பொன்னோடும் அவர்கள் புறப்படத்தக்கதாக தேவன் எகிப்தியர் கண்களிலே தயவு கிடைக்க பண்ணினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இந்த மாதம் அந்நியர் கண்களிலும் நமக்கு தேவன் தயவை கொடுப்பார். உங்க ஃபைனான்சியல்ல ஒரு அதிசயம் இந்த மாதம் நடக்கும். உங்கள் தேவைகள் சந்திக்கப்படத்தக்கதாக, உங்கள் குறைவுகள் நிறைவாகத்தக்கதாக தேவன் ஒரு அதிசயத்தை நடப்பிப்பார். அடுத்து யாத்திராகமத்தில் நாம் வாசிக்கும் போது 14:21 கர்த்தர் சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்கிறார். அது ஒரு பெரிய அதிசயம் பாருங்க. சமுத்திரம் லேசில் ஒதுங்காது. சில பிரச்சனை ஒதுங்கவே ஒதுங்காது பாருங்க. உங்களை பயமுறுத்தி கொண்டே இருக்கும், பயமுறுத்தி கொண்டே இருக்கும். திரும்ப திரும்ப அந்த பிரச்சனையை பார்க்கும்போது உங்களுக்கு பயம்தான் வரும், குழப்பம்தான் வரும். ஏத்திரலாம் பயந்தார்கள். ஆனால் ஆண்டவர் பயத்தை நீக்கும்படி அந்த சமுத்திரத்தை ஒதுங்கும்படி செய்தார். ஒதுங்கி போச்சு. இயேசுவின் நாமத்தில் உங்களை பயமுறுத்துகிற சில பிரச்சனைகளை கர்த்தர் ஒதுங்கும்படி செய்வார். பாருங்க, அவர்கள் வெட்டாந்தரையில் நடந்து போனார்கள். சமுத்திரத்தை ஆண்டவர் 2ஆக பிளந்த போது அவர்கள் ஈஸியா கடந்து போனாங்க. ஈஸியா. ஆண்டவர் எப்பவுமே ஒரு மெத்தட் வச்சிருக்காரு. ஈஸி மெத்தடா வச்சிருப்பாரு. நம்ம போராடி கடக்க வேண்டிய அவசியம் இல்லை. அவர்கள் அணி அணியாய் லகுவாய் அந்த தடைகளை கடந்து போனார்கள். கைகளை உயர்த்தி ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்த பிரச்சனை உங்களை பயமுறுத்துதோ அதை கர்த்தர் ஒதுங்கும்படி செய்வார். இறையாதே என்று சொல்லுவார், அமைதலாயிரு என்று சொல்லுவார். அந்த சூழ்நிலையை தேவன் கடக்க பண்ணுவார். உங்களை பயமுறுத்தும் சூழ்நிலையை சிஸ்டர் நீங்க கடந்து போவீங்க. நீங்க பயமுறுத்தும் சூழ்நிலையை பிரதர் நீங்க கடந்து போவீங்க. ஆண்டவர் உங்களை அக்கறைக்கு கொண்டு சேர்ப்பதிலே தேவன் கரிசனையாயிருக்கிறார். இதான் அதிசயம். நடக்காத ஒரு காரியம், இதுவரைக்கும் நடக்காத ஒரு காரியம். நான் பீகார் போயிருக்கும்போது பல பிரச்சனைகளை எதிரிகள் உண்டாக்கினார்கள். ஆனால் எல்லார் மேலும் எஃப்ஐஆர் போடப்பட்டது. அந்த இன்ஸ்பெக்டர் கேட்ட ஒரு கேள்வி, இதுவரைக்கும் இப்படி நடந்திருக்கா? இதுவரைக்கும் நீங்க இப்படி கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்படாத ஒரு காரியம் அன்றைக்கு நடந்திருக்கு என்று சொன்னார். ஆமா, எதிரிகளை கர்த்தர் முறியடித்தார். எதிரிகளை கர்த்தர் ஒதுங்கும்படி செய்தார். மோசே சொல்றார்ல, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். யாத்திராகமம் 14:14 கர்த்தர் யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். நாங்கள் சும்மா தான் இருந்தோம்,
ஆண்டவர் செய்த யுத்தத்தை நாங்க பார்த்தோம். நீங்கள் சும்மா இருப்பீர்கள், நீங்க டென்ஷன் ஆகாதுங்க, நீங்க பயப்படாதுங்க. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நம்ம சில காரியத்தை யுத்தம் பண்ணி மேற்கொள்ளவே முடியாது. இவங்ககிட்ட யுத்தம் பண்ண கையில ஆயுதங்களும் கிடையாது. ஆனா கர்த்தர் வேறு விதமா யுத்தம் பண்ணுவார். நம்முடைய அறிவுக்கும் புத்திக்கும் எட்டாதபடி கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். அதான் கர்த்தருடைய யுத்தம். பாருங்க, யாத்திராகமம் 14:24 எகிப்தியரின் சேனையை கர்த்தர் கலங்கடித்தார். உங்களை கலங்கடிக்கிறதுக்கு எந்த பிசாசு புறப்படுதோ, உங்களை கலங்கடிக்கிறதுக்கு எந்த மனுஷ வல்லமைகள் புறப்படுதோ, உங்களை கலங்கடிக்கிறதுக்கு எந்த பிரச்சனை புறப்படுதோ, அதை கர்த்தர் கலங்கடிப்பார். கைகளை உயர்த்தி எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. எகிப்தியரின் சேனை யாரும் கலங்கடிக்க முடியாது. அவ்வளோ பெரிய சேனை, அவ்வளோ பெரிய மிலிட்ரி. ஆனா கர்த்தர் அந்த சேனையை பார்த்து, ஒரு பார்வை தான் சேனை கலங்கடிக்கப்பட்டுச்சு. அதுதான் மோசே சொல்றாரு, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். உங்களை கலங்கடிக்கிறதுக்கு எந்த சேனை புறப்படுதோ, எந்த மனுஷன் புறப்படுறானோ, அந்த சேனையை, அந்த மனுஷனை கர்த்தர் கலங்கடிப்பார். கைகளை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் செய்த மகத்தான கிரியையை இஸ்ரேல் ஜனங்கள் கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறது. கர்த்தர் செய்த மகத்தான கிரியைகளை கண்டார்கள். ஏன்னா பார்வோனும் அவன் சேனைகளும் செங்கடலிலே மூழ்கடிக்கப்பட்டது. அதான் ஆண்டவர் சொன்னார், என்று கண்ட எகிப்தியனை இனி என்றும் காண்பதில்லை. சில பிரச்சனையை ஆண்டவர் மூழ்கடிச்சிருவார் பாருங்க. அந்த பிரச்சனையை நீங்க இனி நினைக்கவே மாட்டீங்க. அந்த பிரச்சனையை பற்றிய எண்ணமோ பயமோ உங்களுக்குள்ள வராது. ஏன்னா அது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியாம கர்த்தர் அதை மூழ்கடித்து போடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசுவின் நாமத்துல இந்த மாதத்தில் சில பிரச்சனைகளை கர்த்தர் மூழ்கடிப்பார். ஹல்லேலூயா. உங்க கண்ணுக்கு முன்னாடி அந்த பிரச்சனை இனி வந்து நிக்காது. அதுதான் தேவன் செய்கிற மகத்தான கிரியை. இந்த நாளிலும் ஆண்டவர் உங்களுக்காய் ஒரு மகத்தான கிரியையை செய்வாராக. ஆண்டவர் செய்த மகத்தான கிரியையை கடந்த 6 மாதங்கள் நீங்க பார்த்தீங்க. இன்னும் 6 மாதம் இருக்கு. எப்படி இருக்க போகுது? இன்னும் மகத்தான கிரியை, இதிலும் மகத்தான கிரியைகளை நீங்கள் காண போறீங்க. கண்டு கர்த்தரை துதிக்க போறீங்க, கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போறீங்க, கர்த்தரை மகிமைப்படுத்த போறீங்க. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அதனால் நீங்க தைரியமா இருங்க, திடன் கொண்டு இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை அதிகமாய் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாதத்திலும் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். பர்சனல் ஆண்டவர் ஒவ்வொருவரோடும் பேசுகிறார். உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். உங்கள் இருதயம் அதிசயப்பட்டு பூரிக்கும். ஹல்லேலூயா. கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இன்றைக்கு இந்த மிஷனரி கூடுகையிலே ஒரு குடும்பம் சாட்சி சொன்னது எனக்கு ஆச்சரியமா இருந்தது. 7 பெண் பிள்ளைகளுக்கு பிறகு 8வது ஒரு ஆண் பிள்ளையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அவ்வளோ ஒரு அதிசயமா இருந்துச்சு தெரியுமா? அவர் தான் இன்னைக்கு எல்லாருக்கும் மட்டன் சாப்பாடு போட்டார். அதிசயம். தேவன் செய்கிற ஒவ்வொரு காரியமும் அதிசயமா இருக்கும். விசுவாசிக்கிறவர்களுக்கு, அவரை நம்புகிறவர்களுக்கு, அவரை தேடுகிறவர்களுக்கு, அவர் பாதம் காத்திருக்கிறவர்களுக்கு கர்த்தர் செய்கிற காரியங்கள் அதிசயமும் அற்புதமா இருக்கும். சோர்ந்து போகாதங்க பிரதர், சோர்ந்து போகாதங்க அம்மா. இந்த மாதத்திலும் தேவன் செய்கிற அதிசயத்தை உங்கள் கண்கள் காணும், உங்கள் காது கேட்கும். நீங்கள் கர்த்தரை மனதார துதிப்பீர்கள், சாட்சி சொல்வீர்கள். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தின் தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த நாளில் இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இந்த மாதம் முழுவதும் அதிசயங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி நான் செபிக்கிறேன். எந்த விஷயத்தில் அதிசயம் நடக்கணுமோ அந்த காரியத்தில் அதிசயம் நடக்கட்டும். பிள்ளைகள் படிப்பு விஷயத்திலே ஒரு அதிசயத்தை விளங்க பண்ணுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே நினைப்பதற்கு வேண்டிக் கொள்வதற்கு மேலாக, எதிர்பார்ப்புகளுக்கு மேலாக பிள்ளைகளுக்கு படிக்க ஆண்டவரை நல்ல கோர்ஸுகளை கொடுப்பீராக. பண தேவைகளை சந்திப்பீராக. வெள்ளியையும் பொன்னையும் கொடுப்பீராக. இயேசுவின் நாமத்தினாலே இந்த மாதம் அதிசயங்களும் அற்புதங்களும் ஆச்சரியமாய் வெளிப்படுகிற மாதமாய் இருக்கட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அதிசயங்களை செய்யுங்கப்பா. இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தடைகள் விலகட்டு. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, கர்த்தரை பாடி அவர்கள் துதித்தது போல நாங்களும் உம்மை பாடி துதிக்க இந்த மாதம் முழுவதும் உம்முடைய அதிசயங்கள் ஒவ்வொரு நாளும் வெளிப்படட்டும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் வெளிப்படட்டும். எங்கள் தேசத்தில் வெளிப்படட்டும்.
அப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் செய்வதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்னும் 4-5 நாட்கள் இந்த மத்திய பிரதேசம், ராஜஸ்தான், குஜராத் இந்த பகுதியில் உள்ள மிஷினரிகளுக்கு ஊழியம் செய்ய இருக்கிறேன். அவனுடைய பிரயாணம், சரீர சுகம், தேவைகள் எல்லாவற்றையும் முன்னிறுத்தி ஜெபிங்க. விசேஷமாக இந்த கண்மணிகளை காப்போம் திட்டம், நம்முடைய ஒவ்வொரு ஊழிய திட்டங்களுக்காய், ஆலயம் கட்டுமானங்களுக்காய் ஜெபிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.